முதலில் கொடி கட்டியவர் மாவட்ட கழக செயலாளர் முனைவர் பிபி அவர்கள்தான். கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி எண்ணற்ற வேறு திட்டங்களை செய்து வருகிறார். இப்ப தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு. தருமபுரி மாவட்டத்திலும் 5 சட்டமன்றத்தில் இதாவது நம்ம 5 ஜெயிச்சாதான் நம்ம தலைமை மதிச்சு மரியாதை செய்வாங்க. அது நம்ம இந்த நிலைமை உருவாகிறதுக்கு நம்மளும் அல்லும் மகளும் இன்னும் 1 மாசம் அயராது பாடுபட வேண்டும் என்று கூறி விடுவது. நன்றி, வணக்கம். போயாம உழைச்சி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை முனைவர் அவர்களுக்கு. தமிழ்நாடு முழுக்கும் சரியான தேர்தலாக இருந்தாலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இது ஒரு இடைத்தேர்தல். ஒவ்வொரு கிராமத்தையும் சென்று ஒரு டீமா சென்று ஒரு ஒற்றுமைப்படுத்தணும். எல்லாருமே தலைவர் தளபதி தான் வேட்பாளர்னு சொல்லி நாம் அயராது உழைச்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம். வேட்பாளர் யார் தலைவர் அறிவிச்சாலும் உழைக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மறுசீரமைப்பில் முறப்புரை பிரித்து பாப்பிரெட்டிப்பட்டியா தொகுதியை ஆக்கிய போது அண்ணன் தான் முன்பு கட்சியில் இருந்து முதல் எம்எல்ஏவாக இருந்தார். மாற்றுக் கட்சியினர் இங்க வர முடியாத ஒரு சூழலில் இந்த முறை அண்ணன் தலைமையிலே திமுக கொடி பறக்கும் என்பதை முதலில் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம்.